தாவேக் அரசின் வரவு செலவு அறிக்கையானது ஏமாற்றத்தின் வடிவமாக ஜொலிக்கிறது என கூறியுள்ள சட்டமன்ற உறுப்பினர் ஓ பன்னீர்செல்வம், செய்வதை மட்டும்தான் சொல்வோம் என கூறி அள்ளி தெளித்த வாக்குறுதிகளை தாவேக் அரசு மறந்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஆளுநர் உரை நிகழ்ந்துவிட்டது, நிதிநிலை அறிக்கை தாக்கலாகிவிட்டது, வேளாண் நிதிநிலை அறிக்கை வாசித்தாகிவிட்டது. ஆனால் இவற்றில் எங்காவது ஆளும் அரசின் தேர்தல் அறிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான அறிகுறிகள் தென்படுகிறதா? இல்லை. ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் வரும் என்று நம்பிய மகளிர் அது குறித்த அறிவிப்பு கூட வரவில்லை என்று பாவம் ஏமாந்து நிற்கிறார்கள். நல்லதும் மாற்றம்தான், கெட்டதும் மாற்றம்தான். எதிர்பார்த்து வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்துள்ளதோ பெருத்த ஏமாற்றம்தான். இத்தகைய ஏமாற்றங்களை இந்த நிதிநிலை அறிக்கை தந்துவிட்டதே என்றெண்ணி வேதனைப்படும்படிதான் நிதிநிலை அறிக்கையும் வேளாண் நிதிநிலை அறிக்கையும் இருக்கிறது. திக்கட்டும் ஒளிவீசும் திராவிட மாடல் திட்டங்களின் மறுபதிப்புத்தான் இந்த அரசினுடைய முதல் நிதிநிலை அறிக்கை, பட்ஜெட்.